ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். கோலம் எப்படி இருக்குன்றதுக்கோசரம் தான் வீடியோ. கடைசி நாள். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ரொம்ப வருஷங்கள், எத்தனையோ வருஷங்கள் கழித்து இப்போ கோலம் போடுறேன் நான். எல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க எனக்குன்னு. நான் பிடிச்சி கோலம் போட்டு நிறைய இந்த கோலத்துக்கு பேர் என்னான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் புள்ளி வைக்காமையே நிறைய கோலங்கள் போட்டு இது பண்ணிட்டுருப்பேன். எங்கள் சின்ன சிலம்பரசன் குழந்தைய இருக்கும்போது, அவன் 1 வயசு இருக்கும்போது நான் இங்கே சேலத்துலேயே கோலப்போட்டியில் பரிசு அப்போயே குத்து வேலை கொடுத்தாங்க, வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊருக்கு அப்போ தான் புதுசு அறிமுகமாக எங்கள் பையன் 4 மாதத்து குழந்தையில் வந்தங்க இந்த ஊருக்கு. அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது, அப்போ என்ன ஒரு 6 மாதம்தான் இந்த ஊரில் இருந்தேங்க. அப்போயே கோலப்போட்டியில் நான் வாங்கினேன். அதெல்லாம் கொஞ்ச நாள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுருந்தேன். அப்புறம் விட்டேன். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கிறதுனால அவங்க பொறுப்புலேயே கோலம் போடுறது, அவங்க நம்ம வீட்டு வாசலில் போடுவாங்க. அதுக்கப்புறமா வெளியில் இந்த மாதிரி விசேஷம் பண்டிகை நாளில் வெளியில் போடுவாங்க. மெயின் ரோடு அது, நம்மளது உள்ள சந்துக்குள்ளே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கோலம் இந்த மாதிரி போட்டு நான் அப்பப்போ பார்த்துக்குவேன். இது பொங்கல் பொங்கலை முன்னிட்டு அன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருந்தேன். இன்றைக்கி கருநாள் வியாழக்கிழமை, அதுக்கோசரம் நான் இன்றைக்கி கோலம் போட்டிருக்கிறேன். அதில் நந்தாவட்டம் பூ நம்ம செடியில் நிறைய விட்ருக்கு. இன்றைக்கி அதில் பறித்து ஒரே ஒரு சாமந்தி பூவும் நிறையா இருக்குது. ஒரே ஒரு சாமந்தி மட்டும் பறித்து வச்சேன். இந்த கோலம் யாருக்காவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்படி தான் நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் குங்குமம், வீடு ஒரு ரூம் சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்திக்குவேன். இன்றைக்கி சமையல் லெமன் சாதம் தாங்க தாளிக்க போகிறேன். ஒண்டியே தான் இருக்கிறேன், தம்பி இன்னும் வரல. அதனால் பார்த்தேன் டிகாஷன் போட்டு ஒரு டிகாஷன் குடிச்சிட்டேன். படித்து சூடு பண்ண போகிறேன். ஏன்னா கோலம் போட்டது கொஞ்ச நேரத்துலையே எனக்கு குளிர் ஒரு மாதிரியாக இருக்குது. லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது லெமன் புளிஞ்சேன். இப்போ இது இஞ்சி நேற்று நம்ம சீவி வச்சதில்ல, அது காய போட்டு எடுத்து வச்சதில்ல, எடுத்தேன். இஞ்சி அதில் போட்டு டிகாஷன் போட்டு மீதி வச்சேன். இது புளிஞ்சி இன்றைக்கி லெமன் சாதம் தான். நீ கண்டிப்பாக நேற்று போகல தனக்கா வீட்டுக்கு, இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா அவங்க எங்கள் அம்மா எந்த அளவுக்கு எங்கள் அப்பா இருந்தால் வருத்தப்படுவாரோ நான் போகலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கும் பொட்ட பிள்ளைங்க 2 இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு அவங்க பிள்ளைங்க கொடுத்துவிட்டா கூட, எனக்கு ஃப்ரெண்டுங்க கொடுத்துவிட்டா கூட எனக்கு பங்கு போட்டு கொண்டு கொடுக்குறாங்க இந்த ஊரில். நான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட செலவு பண்ணதில்லைங்க. நம்ம செலவு பண்ணாலே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றத விட, நீ என்ன இந்த கடை வருமானத்தில் உட்காந்துட்டுக்கிற, டெய்லியாக வர்றவங்களுக்கு 50 100க்கு ஏதாவது காப்பி டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க, நமக்கு என்ன எப்போ வேணாலும் இது பண்ணிக்குவோம்ப விடு அப்படின்னு சொல்லிட்டு, அது நாம் 10 ரூபா செய்கிறது ஒரு பாரமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அவங்க கம்முன்னு இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எனக்கு பண்டிகைக்கு முன்னே இருந்து தீபாவளிக்கும் எனக்கு காசு 500 ரூபா வச்சு 501 ரூபா வச்சு எனக்கு துணியை எடுத்து கொடுத்தாங்க. புடவை ஒரு 2-3 வருஷம் புடவை எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் கடையில் இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன், விடுங்கக்கா, சிரமப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த 2 வருஷமும் காசு வச்சு கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி போயிட்டு அவங்க வீட்டுக்கு நேற்று சாமி கும்பிட்டாங்க. அதனால் போக முடியல, மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படியே உட்காந்துட்டேன், படுத்துட்டேன். அங்கேயும் அண்ணன் வீட்டு மருமகளும் கூப்பிட்டா, நேற்றும் கச்சேரி இருக்குது, வாமா போகலாம், மாரியம்மன் கோயில், கோட்டை மாரியம்மன் கோயிலே, செவப்பேட்டை மாரியம்மன் கோயில்னு நினைக்கிறேன்.
வாமா போகலன்னாங்க. அது அப்படியே மனசு வருத்தத்திலே எதுனாலன்னு தெரில, நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோம்ப கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ஒரு பழமொழி வந்து எழுதி வச்சது உண்மை. எல்லாருக்கும் இந்த பணங்காசு இல்லைன்னா, பணங்காசு இருந்து நீ வாழ்ந்தியான்னா நீ கொலை பண்ணிட்டு வந்தாலும் சரி, நம்ம பாவம் மற்ற சூழ்நிலை அவங்க எந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி இருக்காங்களா தெரில, ஆக்கப்பட்டுறாங்க. மக்களை ஏமாற்றி பேசி அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏன் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்புகிற அளவுக்கு பேசுகிறாங்க. அதே பிடிச்சோன்னா இந்த அடிமட்டத்தானான்றாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைக்கும் போயிடுறாங்க. ஸ்ட்ராங்காக வந்து இலகுன மனசு இருக்கிறவங்க, முட்டாள்தனமாக இருக்கிறவங்கெல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க. என் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யறது வந்து நூலாக போயிடும் இல்லைங்களா. பிள்ளைங்க பாசமாக இருக்கட்டும், புருஷன் பாசமாக இருக்கட்டும், அப்பா அம்மா பாசம், அண்ணன் தம்பி பாசம், நம்ம ஒருத்தரே பங்கு போட்டு இதெல்லாம் என்னங்க பண்ண போகிறோம்ப. சொல்லுவாங்க பழமொழி, 2 கை 4 கை சேர்ந்து அடித்தாதான் ஓசைகள் வரும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. இப்போ கடவுள்கிட்டே வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வேண்டிக்கிறது வேறு, கூட்டு பிரார்த்தனை வந்து ஒருத்தருக்கொசரம் ஒருத்தர் பண்ணும்போது அந்த கடவுள் வந்து இத்தனை பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கொசரம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி வந்து கடவுள் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு. அது உண்மை தான், எல்லா இடத்துலையுமே அது உண்மை தான். அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தரையே பாசம் வச்சு ஒருத்தரே ஏக்கமாக இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்பா, ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்து சாப்பாடு வெந்துருச்சு வந்து விடுங்க, அதெல்லாம் விட்டுறேன் நான். மனவரத்தை விட்டு சாதத்தை வடித்து இதுக்கு வந்து இஞ்சி, இப்போ நம்ம செடியில் போய் பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்து வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு வேர்க்கடலை எல்லாம் போட்டு இது பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு லெமன், இதுவும் வருஷக்கணக்காகிடுச்சு, வருஷமே ஆகிருக்கும். நான் லெமன் செய்ய மாட்டேன், பசங்க சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எனக்கு பிடிக்கும் லெமன்னு செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, முக்கால்வாசி பேர் சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் வியாழக்கிழமை இந்த மாதிரி சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். கருநாளை முன்னிட்டு பாய் மக்களே, இந்த கோலம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சபடி நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் கோலம் போட்டு, இன்றைக்கி அதிசயமாக போட்டிருக்கிறேன். அதனால் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.